விஜய் கூட இருக்க நிர்வாகிகளே வந்து பிஜேபியை சார்ந்தவங்க தான், ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவங்க தான். குறிப்பாக நான் சொல்ல போனால் பொதுச் செயலாளர் இருக்கிற உஷி ஆனந்தே அமித்ஷா கூட ரொம்ப நெருக்கமானவர், பாஜகவோட ரொம்ப நெருக்கமானவர். அது மட்டுமல்ல, இன்றைக்கி நிர்மல்குமார் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிஜேபியில் வந்து ஐடி விங்கு நிர்வாகியாக இருந்தவர். அவர் ஏங்க வந்து பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்குது, ஒன்றிய ஆளுங்கட்சியாக இருக்குது, கிட்டத்தட்ட 25 மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தை வந்து செய்யுது பிஜேபி 20 மாநிலங்களுக்கு மேலே. அப்படியே அவ்வளோ வலிமையான கட்சியை விட்டு இப்போ வரணும். அவர் பிஜேபியால் தாவேகாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் நிர்மல் குமார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அருள்ராஜ் ஐஆர்எஸ், அவர் ஒன்றிய அரசில் இடி ஆஃபீஸராக இருந்தவர், அமலாக்கத்துறை அதிகாரியாக இருந்தவர். அவர் விஜய் வீட்டுக்கு ரைடு போனவர், ஒன்றிய அரசு அனுப்பின ரைடு, அந்த ரைட்டில் வந்து அதிகாரியாக விஜய் வீட்டுக்கு ரைடு போனவர். அவர் இன்றைக்கி விஜய் கட்சியில் பொறுப்பாளர், முக்கிய பொறுப்பாளர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா எங்ககிட்ட இருந்தார். எங்ககிட்ட இருந்து ஏன் நாங்கள் வெளியில் அனுப்பினோம்னா, இவர் பிஜேபி கிட்ட லிங்கில் இருக்கார், அமித்ஷா கிட்ட லிங்கில் இருக்கிறாரு, பிஜேபி அஜெண்டாவை எங்கள் கட்சிக்குள்ளேருந்து செயல்படுத்த முயற்சி பண்ணுறாரு என்பதை கண்டுபிடித்து தான் அவர் வெளில அனுப்பணும். இப்போ அவர் எங்கே இருக்கார்? விஜய்கிட்ட இருக்கார். அப்போ விஜய்க்கு இது தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, தெரிந்தோ தெரியாமலோ விஜய் பாஜகவால் தான் இயக்கப்பட்டிருக்கிறார், பாஜகவால் தான் அரசியல் களத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு.